பட்டுக்குட்டி, இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன சொல்லு, என்ன இருக்கும்னு? கேரம் போர்டு. கேரம் போர்டா? யார் சொன்னா உனக்கு கேரம் போர்டுன்னு? பாருங்க, என்னன்னு பாருங்க. இது கேரம் போர்டு இல்லையே. உண்மையா கேரம் போர்டுனா இங்க பாருப்பா. இது லூடோ தானே இது. நீங்க கேரம் போர்டு சொல்றீங்களா? அம்மா சரி, இது பிரிக்கலாமா? திருப்பி பாருங்க அப்படியே. இது என்னது? இது வந்து பாத்தீங்கன்னா ரூ இருக்கு. இதுதான் கேரம் போர்டு. இதுதான் கேரம் போர்டு. இதுல என்னென்ன இருக்கும் பாரு. இதுல ரூ இருக்கு. இதுல கேட்ச் இருக்கு. ஹேண்ட் இருக்கு. பசங்க இருக்கலாங்க. கார் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாங்க. மீன் இருக்கு. அது வந்து கோழி. இங்க ஒண்ணு மாதிரி ஒரு பஜ்ஜி குட்டி இருக்குது. அது வந்து இது உன் ஃப்ரெண்ட் ஒன்னு இருக்கு இங்க. இங்க ஒரு ஃப்ரெண்ட். இது ஹனிபி இருக்குது. இது வந்து ஹனிபி. இங்க மாதிரி குட்டி பசங்க நிறைய பேர் இருக்காங்க பாரு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இது பிரிங்க, அழகா பிரிங்க. இருக்கு. இ இ கா அத அப்படியே பிரிச்சிட்டு பாருங்க. நானே. சரி, பிரிங்க. வாவ். இந்த கேரம் போர்டு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தான் உட்காந்து விளாட்ணும். இந்த பக்கம் ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள், அதேமாதிரி இங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள். 4 பேர் சேர்ந்து விளாட்லாம், இல்லை 2 பேரும் விளாட்லாம். ஓகேவா? இப்போ இது என்னென்ன காயின் இருக்குதுன்னு பாருங்கள், காட்டுங்க, போடுங்க. இது என்ன கலர் காயின்? இது பிளாக். இது ரெட். ஓகே. இது ரெட் வந்து கியூன்னு சொல்லுவாங்க, ராணின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆமாம். இது நீங்கள் குட்டி பசங்க போர்டுன்றதுனால காயின் கம்மியாக இருக்குது. ஓகேவா? இதுக்கு பேர் ஸ்ட்ரைக்கர். என்ன பண்ணணும்? இந்த லைனில் தான் வச்சு விளாட்ணும். புரியுதா? உங்கள் இஷ்டத்துக்கு இங்கெல்லாம் வச்சு விளாடக்கூடாது. நான் விளாட்றேன்னா இங்கே தான் விளாட்ணும், நீங்கள் விளாட்றேன்னா இங்கே தான் வச்சு விளாட்ணும். ஓகேவா? வச்சு என்ன பண்ணணும்? இந்த காயினை கரெக்டாக பாக்கெட்டில் போடணும். இதுதான் 4 பாக்கெட்டு. ஓகேவா? இதில் போடணும். இங்கே பாரு, இந்த மாதிரி கரெக்டாக பேக்கெட் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் பண்ணுங்க பார்ப்போம். இப்போ இந்த ஒயிட் காயினை நீங்கள் வச்சு அடிங்க பார்ப்போம். இங்கேருந்து இங்கேருந்து பண்ணுங்க. இந்த ஒயிட் காயின் அடிங்க. அப்படி இல்லை, இதால் ஸ்ட்ரைக்கரால் தான் அடிக்கணும். இப்படி தான் அடித்து போடணும். ஓகேவா? அதேமாதிரி அடிங்க பார்ப்போம். நீங்கள் இந்த விரல் இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு இந்த விரல் இருக்குதுல்ல, இப்படி தான் அடிக்கணும். இந்த சிங்கிள் விரல் தான் யூஸ் பண்ணணும், இல்லை இப்படி 2 விரலையும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி. ஓகேவா? அடிங்க. இன்னும் கொஞ்சம் வேகமாக அடிங்க. சூப்பர், பேக்கெட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன்? இது 2 பேர் இல்லை 4 பேர் தான் விளையாடுவோம் சொன்னேன். ஓகேவா? நான் என்ன சொன்னேன் பட்டுக்குட்டி? இது 2 பேர் இல்லைன்னா 4 பேர் தானே கேம் விளையாடணும்னு சொன்னேன். அப்போ நான் 2 பேர் இல்லை 4 பேர் கேம் விளையாடும்போது என்ன ஆகும்? தம்பிக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்தால் என்ன ஆகும் பட்டுக்குட்டி? ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்தால் பட்டுக்குட்டி எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்குமா? கேம் விளையாடினா எப்படி இருக்கும் பட்டுக்குட்டிக்கு? நல்லா இருக்குமா? அப்போ உங்கள் டென்ஷன்லாம் போய்டும் தானே? அப்போ ஃப்ரீயாக இருப்பீங்களா? மைண்டு ஃப்ரீயாகுமா? ஓகேவா? இந்த கேம் எப்படி விளையாடுவீங்க? இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாடும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹாப்பியாக இருப்பீங்களா? ஜாலியாக இருப்பீங்களா? அப்போ புது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. இது இந்த கேமோட ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டு. ஓகேவா? 2வது என்ன ஆகும்? ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாடும் போது நீங்கள் ஜாலியாக இருப்பீங்களா? அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்களா? இது இந்த கேமோட 2வது பெனிஃபிட்டு. 3வது பெனிஃபிட் என்னது? நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடுவீங்களா? இந்த காயினை எய்ம் பண்ணுவீங்களா? அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகும். ஓகேவா? கான்சன்ட்ரேஷன், கவனம், பவர் அதிகமாகும்.
ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நல்லா கண்ணை பார்க்கணும், கையே அதே மாதிரி எய்ம் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு கண்ணுக்கும் கைக்கும் கோஆர்டினேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் இந்த கேமோட பெனிஃபிட்டு. ஓகே, இப்போ இந்த கேம் விளாட்லாமா? நம்ம எப்படி விளாட்லான்னு ஃபஸ்ட்டு இது எப்படி எடுக்கணும், ரெட் கலர் காயினை வைக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ஒவ்வொரு காயினை மாற்றி மாற்றி எடுக்கணும். நீங்கள் எடுக்குங்க. ஓகே ஓகே ஓகே, முடிச்சு முடிச்சு. அடுத்த ரவுண்டு வைங்க அதேமாரி. ம் அடுத்து பிளாக் வைங்க. ம் 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 ஸ்ட்ரைக்கரால் காயின் அடிங்க. ஒரு கையில் ரைட் ஹேண்டில் அடிங்க. அடிக்கணும், அடிங்க, காயின் அடிங்க. இப்போ அப்பா அடிக்கிட்டா? நீங்கள் அடிங்க. இப்போ ரைட் ஹேண்டில் விளாடுங்க. நல்லா வேகமாக அடிங்க. அப்படிலாம் அடிக்கக்கூடாது, இப்படி வச்சு கரெக்டாக அடிங்க. இந்த ஒயிட் அடிங்க பார்ப்போம். ஒயிட் காயின் அடிங்க. ஒயிட் காயின் எங்கே இருக்குது? அதை அடிங்க. நல்லா வேகமாக அடிச்சிங்கன்னா வேகமாக போவோம். இந்த மாதிரி நீங்கள் அடிங்க, அதேமாரி வேகமாக அடிங்க. சூப்பரா. நீங்கள் அடிங்க. இங்கே வச்சு இந்த பிளாக் காயினை போடுங்க பார்ப்போம் அந்த பேக்கெட்டில். இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸ்ட்ரைக்கர் இருக்குதுல, இதால் மட்டும்தான் அடிக்கணும். இல்லை நாங்கள் ஒன்று அடிப்போம். ஓகேவா? இங்கே வை, அடிங்க. இந்த பிளாக் காயின் அடிங்க. இன்னும் கொஞ்சம் அடிச்சுருந்தா உள்ளே போயிருக்கோம். அது மாதிரி எடுக்கக்கூடாது. அந்த காயின் அங்கேயே இருக்கணும். இங்கே வச்சு தான் விளாட்ணும். அடிங்க, வேகமாக அடிங்க. இப்போ இந்த காயின் அடிங்க. அதே மாதிரி இந்த காயின் அடிங்க. சூப்பர். சூப்பர். ஓகே, இப்போ ரெட் காயின் போட்டிங்கல்ல, ரெட் காயின் போட்டதுக்கப்புறம் அதுக்கு ஃபாலோ அப் இன்னொரு காயின் போடணும். இப்போ இந்த பிளாக் காயின் போடுங்க. சூப்பர், கரெக்டாக போட்டிங்க. கை கொடுங்க. சூப்பர், நல்லா விளாட்றீங்க. ஓகே, போதுமா? இப்போ நீங்கள் விளாட்னீங்கல்ல, இப்போ அப்பா விளையாடி காட்டுறேன் எப்படி விளாட்ணுன்னு. ஓகேவா? இதான் வச்சு விளாட்ணும். ஓகேவா? அடுத்து நான் ஒவ்வொரு ஆள் தான் மாற்றி விளாட்ணும். நீங்கள் காயின் போட்டால் தான் நீங்கள் விளாட்லாம். காயின் எடுக்கக்கூடாது. வைங்க, அப்படியே விளாடுங்க. முடிஞ்சு போச்சு. நான் காயின் போட்டேன். வை. அழுவக்கூடாது, இதுதான் ப்ரொசீஜர். இருங்கப்பா, தூக்கி வைங்க. ரெட்டு போட்டல, நான் காயின் போடல, அதனால தூக்கி உள்ளே வச்சிடணும். விளாடுங்க. நீங்கள் மைனஸ் போட்டிங்க, ஒரு காயின் உள்ளே வைக்கணும். ஓகே, உங்ககிட்ட காயின் இருந்தனால வைக்க தேவையில்லை. சரி, கை எடுங்க. சும்மா காயினில் கை வைக்கக்கூடாது. ஒரு தடவை கலைச்சா கலைச்சது பட்டுக்கிட்டே, சும்மா காயினில் கை வைக்கக்கூடாது. சரி, விளாட்லாமா இப்போ? ஓகேவா? ஆக்சுவலாக என்ன பண்ணணும், எனக்கு ஒரு ஸ்ட்ரைக்கு, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கு, மாற்றி மாற்றி தான் விளாட்ணும். புரியுதா? நீங்களே விளாடக்கூடாது. இப்போ நீங்கள் விளாடுங்க. காயின் போட்டதுனால நீங்கள் திரும்ப விளாட்லாம். போடுங்க. காயின் போட்டதுனால நீங்கள் திரும்ப விளாட்லாம். இன்னொரு விளாடுங்க, இன்னொரு ஸ்ட்ரைக் விளாடுங்க. ஓகே, இப்போ அப்பாவோட டேர்னு. ஓகே, இப்போ நான் விளாட்றேன். இப்போ நானும் போட்டேன். இப்போ நானும் திரும்ப விளாடுவேன். 2 காயினும் போட்டேன் நான். இது உங்கள் காயின், இது 2 என் காயின். ஓகே.
தான் வின்னிங் இன்னைக்கு. இப்போ யார்கிட்ட காயின் அதிகமாக இருக்குது? அப்போ தம்பி தான் வின்னு. ஓகே, எத்தனை காயின் இருக்கு? பச்சுக்குட்டிக்கு எத்தனை காயின், உங்களுக்கு எத்தனை காயின்? என்னங்க தனித்தனியா ரெண்டு பேரும் கவுண்ட் பண்ணுங்க. 3 4 5 6 7 7 8 9 10 9 ப்ளஸ் இதுக்கு வந்து 3 பாயிண்ட். ஓகே, 12 பாயிண்ட் நீங்கள். ஓகே, அப்பா கிட்ட 4 4 தான். 4 தான். அப்ப தம்பிக்கு 12 பாயிண்ட்ஸ். ஆமாம், தம்பி தான் வின்னர். வின்னிங். நானு. எஸ், பச்சைக்குட்டி தான் வின் பண்ணா. எஸ் எஸ், கிளாப் பண்ணுங்க. ஓகே. அட்டமா. அதுக்கப்புறம் ஃபோனு டிவி எல்லாம் பார்க்காம நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட்றீங்களா? அப்போ என்ன ஆகும்? இந்த கேம் விளையாடும்போது உங்களோட கண் பார்வை திறன் ஆர் கைக்கு ரெண்டுத்துக்கும் கோஆர்டினேஷன் நல்லா இருக்கும். உங்கள் கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும்போது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. அதனால் என்ன பண்ணணும், நீங்கள் சும்மா ஃபோனு டிவிலாம் பார்க்காம அப்பப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இந்த மாதிரி கேம்லாம் விளையாடணும். பண்ணுவீங்களா? பண்ணுவேன். ஓகே, பண்ணுவீங்களா? அம்மா பண்ணுவேன். நீங்கள் இதை தனியாக விளையாடாமல் உங்கள் ஃப்ரெண்டு கூட விளையாடுவீங்களா? புது புது ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு கிடைப்பாங்க. குடும்பத்தோடு விளையாடும் போது என்ன ஆகும்? குட்டி பசங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. சரியா? ஓகே, அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம இனிமேல் டிவி ஃபோன்லாம் பார்க்காம இந்த கேரம் போர்டை நம்ம அடிக்கடி விளையாடுறோம். ஓகேவா? டன். ஓகே, பாய். நீங்களும் இதே மாதிரி கேரம் போர்டு வச்சு விளையாடி சந்தோஷமாக இருங்க. பச்சைக்குட்டியில் சேனல் பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்க. எல்லோரும் பாய் பாய். Thanks for watching. I'll turn again.